வணக்கம் மக்களே. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா கபிலர் மலைக்கு போயிட்டுருக்கோம். வீட்லேயே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குன்னு சொல்லி கபிலர் மலையில் பிரியாணி சாப்பிட்லான்னு போயிட்டுருக்கோம். கபிலர் மலையில் நிறையா பிரியாணி கடை இருக்குது. ஆனால் அதுலேயே ஒரு அல்டிமேட்டான ஒரு பிரியாணி கடைக்கு தான் நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். வாங்க கைஸ், போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. என்னடா எப்போ பார்த்தாலும் வாங்க போகலான்னு சொல்லி காட்டுலேயும் மேட்லேயும் கூப்பிட்டு போகிறான்னு நினைக்காதீங்க. ஏன்னா நாங்கள் கிராமத்தில் இருக்கிறோம். இந்த ரோட்டில் தான் போய் ஆகணும். ஓகேவா கைஸ்? இறக்கத்திலையும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா. பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. வழக்கம் போல் பிரியாணி வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாச்சு. அவனும் அனுப்பிவிட்றேன்னு சொல்லிட்டான். ஜிபே பண்ணுறேன்ட்டான். பண்ணி விட்டுருவான். நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. யார் பத்த பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக ஏடிஎம்மில் போய் எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான் கைஸ், ஏடிஎம்க்கு வந்தாச்சு. வாங்க போய் பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு வரலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஏடிஎம்மில் எப்போவுமே காசு இருக்கும், கவலையே பட தேவையில்லை. அவ்வளோதான் கைஸ், காசு எடுத்தாச்சு. வாங்க பிரியாணி கடைக்கு போகலாம். வேலூர் டு ஜேடர்பாளையம் ரோட்டில் கபிலர் மலையில் நம்ம இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் கிட்ட தான் இந்த கடை இருக்குது. நித்திஷ் பிரியாணி அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட்டு பக்கத்துலேயே அவங்களோட சிக்கன் கடை இருக்குது. வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னே நம்ம வடக்கு நண்பர் வேறு உடனே சட்ட பட்டன்லாம் போடுறாரு. அது என்ன முக்கிய அறிவிப்புனா, வழக்கம் போல் மைக் ஆன் பண்ண மறந்தாச்சு. அப்போ ஆடியோ அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா, பதட்டப்படாத. வழக்கம் போல் டப்பிங் பண்ணிக்கலாம். ஆனால் பிரியாணி இருக்கான்னு கேட்டதுக்கு இருக்குது தம்பி, உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாங்க. நான் ஒரு பிரியாணி அப்படின்னா சாப்பிடவோ பார்சலான்னு கேட்டேன். பார்சல் தானே வேணும், பார்சல் பண்ணிடுங்கன்னு கேட்டோடனே ஒரு பிரியாணி எவ்வளோன்னு கேட்டது 90 ரூபான்னு சொன்னாப்புல. என்னென்ன வச்சு தருவீங்கிறதுக்கு தம்பி பிரியாணி வைப்போம், அதுக்கப்புறம் பிரியாணி பீஸு இல்லைன்னா குழம்பு பீஸ் உங்களுக்கு எது வேணுமோ கொடுப்போம், அதுக்கப்புறம் 4 சில்லி பீஸு, அதுக்கப்புறம் முட்டை ஒன்று வைப்போம் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேண்ணா, நம்மளுக்கு ஒரு பிரியாணியை பார்சல் போட்டு விடுங்க அப்படின்னு உடனே அண்ணன் டப்புன்னு எடுத்து பார்சல் போட ஆரம்பிச்சிட்டாப்புல. அண்ணனோட கடையில் ஸ்பெஷல் என்னென்னா, எப்போவுமே பிரியாணி சும்மா ஃபுல்லாக போட்டு வைப்பாப்புல. ஒரு ஆள் தாராளமாக சாப்பிட்லாம், ஒரு ஆள்னால சாப்பிட முடியாத அளவுக்கு தான் இருக்கும் எப்போவுமே. அதுக்கப்புறம் தொட்டுக்க பச்சை வெங்காயம் கொடுத்தாப்புல. பச்சை வெங்காயம், அதுக்கப்புறம் குழம்பு காம்ப்ளிமெண்ட்ரி. குழம்பு எல்லாருக்கும் கொடுப்பாங்களாமா. கிரேவி, சிக்கன் கிரேவி எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே பிரியாணி மட்டும் இல்லை, சைனீஸு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம், எல்லாமே இருக்குது. கபிலர் மலைக்கு போனீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த கடையில் எப்போவுமே சூப்பராக இருக்கும். சொல்ல மறந்துட்டேன் கைஸ், இந்த கடை ரொம்ப வருஷமாக இருக்குது. நான் காலேஜு ஃபஸ்ட் இயர் போகிறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. நான் 12th படிக்கிறப்ப இருந்தே நாங்கள்லாம் பசங்களாம் கேங்காக போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். கைஸ் இங்கே மதியம் 1 மணிலேருந்து நைட்டு 10:30 மணி வரைக்கும் பிரியாணி கிடைக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் போய் சாப்பிட்லாம். அவ்வளோதான் கைஸ், பார்சல் வாங்கியாச்சு, வண்டி எடுத்தாச்சு. நேராக நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம். அங்கே போயிட்டு பார்க்கலாம். எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு மக்களை. இப்போ என்ன மறந்துட்டோம்னா, சாப்பிட்றப்போ வீடியோவை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டோம். ரெக்கார்ட் பட்டன் அமுக்கல கைஸ், மன்னிச்சிருங்க. வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச. டேய் செருப்பால அடிங்கடா, அவனை செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. எதுல அடிங்கடா, ஆகலாம் போடுடா. டேய் டேய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.